Om Namah Shivaya. Once again coming back with Amarnath Astro YouTube channel. நம்ம முன்னாடி பதிவில் பார்த்தோம். நம்ம ராகுவோட சேர்ந்த கிரகங்கள் என்ன செய்யும், அதாவது ராகுவோட சந்திரன் சேர்ந்தா என்ன ஆகும், நல்லா இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம், முழுமையான வீடியோவும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகுவோட சனி, அதாவது கர்மக்காரகன் சேர்ந்தா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. சனின்றது ஆயுள்காரகன், அவங்களோட ஆயுள் குறையும். இது தவிர பார்த்திங்கன்னா ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும், அதாவது கெட்ட கிரகங்கள், அதாவது இயற்கை பாவர்கள் சேர்ந்தால் அந்த கிரகமும் கெடும், சேருகின்ற கிரகமும் கெடும் அப்படின்னு நிறைய வீடியோ நம்ம யூடியூப்லேயே இருக்கும். பார்த்திங்கன்னா ராகுவோட சனி சேர்ந்தாலும் சரி, செவ்வாய் சேர்ந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு பாவ கிரகமான மற்ற கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி, அதாவது சூரியன் அரைப்பவர் இல்லைங்களா, அவர் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கெட்ட பலன்கள் தான் நடக்கும். அவங்களோட லைஃப்பை போச்சு, முடிஞ்சிருச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா சனி சேர்ந்துருச்சுன்னா, சனி சேர்ந்தால் ஆக்சிடென்ட் நடக்கும். சனினால் அவங்களோட ஆயுள் குறையும், அவங்களுக்கு வேலை செட் ஆகாது, தொழில் செட் ஆகாது, அவங்க அவ்வளோதான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நிறைய வீடியோ இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான வீடியோ தான், அதெல்லாம் உண்மை இல்லை. அது ஜோதிட அறிவு மிகுந்த ஜோதிடர்கள் சொல்கிறது. ஏன்னா ஜோதிட புத்தகத்துலேயே அதான் இருக்குது, சரிங்களா. ஜோதிட புத்தகத்தில் இருக்கிறத சொல்கிறதுக்கு ஜோதிடர்கள் தேவையில்லை. ஜோதிட புத்தகத்தில் இருக்கிற அறிவை வச்சு அவங்களோட ஜாதகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். அதாவது ஜோதிட அறிவை வச்சு அவங்களோட பர்சனல் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை அதில் அப்ளிகேஷன் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் முழுமையான ஜோதிடமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே போன பதிவில் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகம் தான் உங்களோட செல்ஃபி, உங்களுடைய முகம், உங்களோட ஸ்க்ரீன்ஷாட். அதாவது நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் பிறக்கிறீங்க இல்லையா, அப்போது எந்த கிரகம் எங்கே இருக்குது, உங்கள் லக்னம் எங்கே இருக்குது, உங்களோட சந்திரன் எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு கிளிக் அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த கிளிப்பு தான் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட். அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களோட எல்லா பலன்களையும் சொல்லுது. இந்த ராகுவோட சனி சேர்ந்துச்சுன்னா இப்படி நடக்கும், அதெல்லாம் உங்கள் ஜாதகத்துக்கு ஒத்து வரமா ஒத்து வராதான்றது உங்கள் ஜாதகத்திலே இருக்கும், சரிங்களா. அதனால் அந்த மாதிரி பதிவெல்லாம் பார்த்து உங்களோட ஜாதகத்தில் அப்படி இருக்கே, கெட்டது நடந்துருமோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களும் கெட்டு போயிருந்தால் தான் அது மாதிரி விஷயங்கள் நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி கெட்டு போயிருந்தா வேணால் அவ்வளோ மோசமாக நடக்காது, கொஞ்சம் கம்மியான பலன்கள் கொடுக்கும், சரிங்களா. இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். பதிவு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்க தொடர்ந்து பாருங்கள். பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒன்று நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சப்ஸ்கிரைபுக்கு ஒரு கேள்விக்கான பதில் நம்ம யூடியூப்லேயே அனைவருக்கும் ஜோதிடம்னு பதிவாக போட்டிருக்கோம். உங்களுடைய கேள்வியை யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரு